ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 10 சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம ரெகுலராக டே டு லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடியது. நாம் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்சஸ். இப்போ நம்ம சொல்வோம் இல்லைங்களா, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம ஃப்ரெண்டுங்க கெஸ்ட்டாக வருவாங்க. அப்போ அவங்கள சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ நம்ம சொல்லலாம், ஏன் விருந்தாளியா அப்படி நடத்தாதீங்க, அவங்கள எப்படி அவங்கள்ட்ட இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்போ அது இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லலாம்? டோன்ட் ட்ரீட் மை கெஸ்ட் இன் தட் மேனர். அதாவது என்னுடைய விருந்தாளியே அப்படி நடத்தாத. டோன்ட் ட்ரீட் மை கெஸ்ட் இன் தட் மேனர். டோன்ட் ட்ரீட் மை கெஸ்ட் இன் தட் மேனர். என் விருந்தாளியே அப்படி நடத்தாதே. டோன்ட் ட்ரீட் மை கெஸ்ட் இன் தட் மேனர். நெக்ஸ்ட்டு, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று எனக்கு புரியல. நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரியல அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் சேயிங். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் சேயிங். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் சேயிங். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. என் விருந்தாளியே அப்படி நடத்தாதே. டோன்ட் ட்ரீட் மை கெஸ்ட் இன் தட் மேனர். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் சேயிங். நெக்ஸ்ட் சென்டென்சஸ். நீங்கள் அதிகமாக சிந்திக்க வேண்டாம், ஓவர் திங்கிங் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப சிந்திச்சு உங்கள் மைண்டை நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். நம்ம ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதுவே நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. அதை பற்றி ரொம்ப ஓவராக திங்கிங் பண்ணுவாங்க. அப்போ நம்ம சொல்லலாம், நீங்கள் அதிகமாக சிந்திக்க வேண்டாம், அதை பற்றி நீங்கள் ஓவராக திங்க் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. டோன்ட் ஓவர் திங்க். அதிகமாக சிந்திக்க வேண்டாம். டோன்ட் ஓவர் திங்க். நீங்கள் அதிகமாக சிந்திக்க வேண்டான்ட்டு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்சஸ். உங்களுக்கு எப்படி தெரியும்? அது எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு, அது அவங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம கேட்கலாம், அம்மா உனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹவு டு யூ நோ? ஹவு டு யூ நோ? உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹவு டு யூ நோ? நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ். அம்மா இது எப்போ வாங்கினேன்? இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஏதாவது ஒரு நியூ கார் வாங்கியிருப்பாங்க, ஏதாவது ஒரு சம்திங் நியூவாக பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா நம்ம அதை பார்க்கும்போது, அம்மா இது நீ எப்போ வாங்கினேன் என்கிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். நீ எப்போ வச்சு வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்போது வாங்கினீர்கள்? வென் டிட் யூ பை திஸ்? வென் டிட் யூ பை திஸ்? இதை எப்போ வாங்கினீங்க? வென் டிட் யூ பை திஸ்? இதை எப்போது வாங்கினீர்கள்? வென் டிட் யூ பை திஸ்? உங்களை பார்த்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களை ரொம்ப நாள் ஆச்சுல்ல பார்த்து. இப்போ உங்களை பார்த்ததில் எனக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். உன்னை பார்த்ததாலே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டை நம்ம எதிர்த்து எங்கேயாவது மீட் பண்ணுறச்சு நமக்கு ஒரு ஹாப்பி வரும் இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு see you. ஐ ஆம் ஸோ ஹாப்பி. ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு see you. உன்னை பார்த்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம யாராவது நம்ம பார்க்கும்போது அவளை இங்கே கொஞ்சம் வர சொல்லுங்களேன் நான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இல்லை நம்ம சிஸ்டரோ நம்ம யாரோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ அங்கே இங்கே ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க, கொஞ்சம் நான் அவளை இங்கே வர சொல்லுங்களா அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். அவளை இங்கே வர சொல்லுங்கள். ஆஸ்க் ஹர் டு கம் ஹியர். ஆஸ்க் ஹர் டு கம் ஹியர். அவளை இங்கே வர சொல்லுங்கள். ஆஸ்க் ஹர் டு கம் ஹியர். என்னை போல் யாரும் கஷ்டப்படக்கூடாதுப்பா. எனக்கு கஷ்டம் யாருக்கு வரக்கூடாது. என்னை மாதிரி யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு நம்ம சொல்லுவோம். அப்போ எப்படி சொல்லலாம்? நோ ஒன் ஷுட் ஷவர் லைக் மீ. நோ ஒன் ஷுட் ஷவர் லைக் மீ. என்னை போல் யாரும் கஷ்டப்படக்கூடாது, எல்லோரும் நல்லா இருக்கணும், என் கஷ்டம் அவங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாக நம்ம பேசும்போது சொல்லுவோம் இல்லைங்களா? என்னை போல் யாரும் கஷ்டப்படக்கூடாது, எனக்கு கஷ்டம் யாருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நோ ஒன் ஷுட் சஃபர் லைக் மீ. என்னை போல் யாரும் கஷ்டப்படக்கூடாது. அவளை இங்கே வர சொல்லுங்கள். ஆஸ்க் ஹர் டு கம் ஹியர். நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ். அம்மா நீ என்கிட்ட ஏதோ மறைக்கிற போல் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டை கேட்பாங்க இல்லைங்களா? நீ என்னாச்சு, ஏன் எப்படி இருக்க, நீ என்கிட்ட ஏதோ மறைக்கிற, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம கேட்போம்.
என்னிடம் மறைக்க எதுவும் இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை, எங்கிட்ட மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஐ ஹாவ் நத்திங் டு ஹைட். ஐ ஹாவ் நத்திங் டு ஹைட். என்னிடம் மறைக்க எதுவும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன்பா. நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். நான் சோர்வாக இருக்கிறேன். இன்றைக்கி ஹெவி ஒர்க்கு, அதனால் நான் ரொம்ப கொஞ்சம் டயர்டாக இருக்கேன். நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சொல்லலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்ததாக பார்க்கலாம்.